தந்தன தந்தன தை மாசம் தேன் சிந்துது சிந்துது இப்பத்தான் ஆத்தாடி ஆத்தாடி ஏன் நெஞ்சு காத்தாடி ஐயா ஓ முகம் பார்த்து என் நெஞ்சே கண்ணாடி தந்தன தந்தன தந்ததானா தன தந்தன தந்தன உன்னத்தான் அடா 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 என்ன சுகம் என்ன சுகம் என்ன சொர்க்கம் அடிக்கிற வெயிலுக்கு இப்படி மாமரத்து நிழல்ல சிலு 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 சிலுன்னு காத்து உள்ள வாய் வயிறெல்லாம் போகும் போலையா அடிக்கிற வெயிலுக்கு இது என்ன பிள்ளைய பாரு சொத்தாக்கு குழம்பு வையின்னு போட்டு உசுர வாங்குறாங்க மாமர நிழல் அப்படி இருக்குதே மாமரத்தில் ஊஞ்சல் கட்டணும் மாமரக்கிளியே ஊஞ்சலில் ஒரு ஆட்டம் போடணும் மாமரக்கிளியே அத்தி ஊஞ்சல் உன்னை கட்டி பிசாம தொட்டி உன்னை கட்டி பிசாம படுத்துக்கறலாம் போலையே மாமரத்தடியிலையே. ஆஹா, ஆட்டுக்குட்டி எங்கிட்ட தானே பத்தி விட்டோம், எங்கிட்டு போயிருக்கோம், இங்கிட்டு தானே வந்திருக்கோம், எங்க காணா? யோ 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 ஒரு மனுஷி அவன் உழவ பாரு நீளமா படுத்திருக்கிறேன் என்னமோ மேப்பறவையா பார்த்துட்டு போற கீழே பாரியா கீழே பாரு. ஐய நீயாப்பா, நீ எங்க இங்க தூரமா பார்க்கும் போது என்னமோ செடியோடி பறந்து கிடந்த மாதிரி கிடந்துச்சு, இங்கே தானே நீ படுத்து கிடக்குற, கவனிக்கல. யாரு வள்ளிக்குட்டி தானப்பா? அது என்ன வள்ளி குட்டி குட்டி கொட்டின்னு வள்ளின்னு சொன்னா நான் போட்ட குட்டி வீட்டில் கிடக்குது, வள்ளி தான் இங்கே கிடக்குது. ஐயா அதை விடுப்பா, என்கிட்ட ஆட்டுக்குட்டி எங்கிட்ட அவுத்து விட்டேன், ஆட்டுக்குட்டியை காணா, இங்கிட்ட எதுவும் வந்துச்சா, நீ எதுவும் பாத்தியாப்பா? ஐயோ தூங்கி ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு தான் என் கூட 2 பேர் சுற்றிக்கிட்டு தெரியும், அவளே கழட்டி விட்டுட்டு நிம்மதியாக வந்தேன். நான் போட்ட குட்டியவே வீட்டில் போட்டு இதில் வேற ஆட்டுக்குட்டியை காணா மாட்டுக்குட்டியை காணான்னு ஏயா உசுர வாங்குற? இல்லை இல்லை நான்லாம் பார்க்கல, அங்கிட்டு போய் டிஸ்டர்ப் பண்ணாம முதல்ல. ஏப்பா பார்த்தே பார்க்கலன்னு சொல்றதுக்குன்னா உனக்கு பிடிச்ச அனுப்பு, அங்கிட்ட எதுவும் போயிருக்குமோ, அங்கிட்ட எதுவும் பாத்தியா? ஐயோ எங்கிட்ட போச்சுன்னு தெரியலையே, எங்கிட்ட எதுவும் போச்சாப்பா? இல்ல எங்கிட்ட களத்து மேடு சைடு எங்கிட்ட போயிருக்குமோ? ஓ வந்தேன்னு வை மாங்காய் எப்படியும் மண்டையில அடிச்சு போடுவேன். நானே வீட்டில் உள்ளவங்களுக்கு பதில் சொல்ல முடியாது, அக்கடா இங்க வந்து மரத்தில் கிடக்கலாம்னு கிடக்கிறேன். இதுல வேற இவங்களுக்கு பதில் இங்கே போயிருச்சா அங்கே போயிருச்சு பதில் சொல்றதுக்கு உட்காந்துக்கிட்டு இருக்கோமா? போய் காணோம்னா தேடி வரியா பையா? என்ன இப்ப நான் கேட்டுவிட்டோம்னா இந்த பிள்ளை மட்டும் கோவப்படுது. பரவாயில்ல தெரிஞ்சாலும் சொல்ல மாட்டேன் உன் ஆட்டெல்லாம். ஒரு ஆளு உங்களுக்கு ஒரு முதலாளின்னு ஒரு ஆளு, அந்த ஆளுக்காண்டி உனக்கு வச்சுக்கிறேன் ஒரு ஆளு. ஓ நம்ம தூங்குவோம், வந்தவளையை பார்ப்போம். நம்ம எதுக்கு வந்தோம், இவங்க வந்து அங்கே போச்சா இங்கே போச்சான்னு உசுரை வாங்குறதுக்கு வந்துடுவாங்க எவனாவது. அதுக்கு முன்னாடி கண்ணை மூடி தூங்கி போடுவோம். ஆமா எதில் விட்டோம்? டண்டா 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 டண்டா. அடி ஆத்தா ஆத்தால என்ன பெத்தாரு, என்ன பெத்த தங்கம் இல்ல, என் வயிற கட்டி இல்ல, அப்பத்தா விட்டு தங்கம் இல்லடி நீங்க. இம்புட்டு 2 வாங்கிக்கடி, ஒரு வாயிடி ஒரு வாயிடு. சொல்லடி தங்க வாயவே திறக்க மாட்டா, கொதட்ட கடிச்சுக்கிறவா பல்ல. சொல்லடி தெரியத்த அப்படி சொல்லக்கூடாது. அம்புட்டோண்டு இம்புட்டோண்டு அந்த பூச்சாண்டி வந்து புடிச்சுக்கிட்டு தூக்கிக்கிட்டு போயிடுவாப்புல. ஆமா சாக்குல கட்டி கொண்டுட்டு போயிருவாங்களே, சாக்குக்குள்ள கட்டி போடுவாங்க. ஆத்தாடி புள்ளைய தர மாட்டேன், சாப்பிட்டுருச்சு என் புள்ள, வாங்கி போடு பூச்சாண்டி வந்துருவாங்க. அப்படித்தான் இன்னும் 2 வாய் மட்டும் வாங்கிக்கடி என் தங்க புள்ள. சொல்லு பூச்சாண்டி இட்டாச்சுன்னு சொல்லி ஊட்டுனாதே. அப்பப்ப நல்ல பிள்ளையா இருக்கிற, அப்பப்பமெல்லாம் அடம் பிடிக்கிற, பிடிச்சா அப்படி வாதம்மா. தங்கமயிலு என்ன பண்றாங்க? அப்பதான் சோறு விட்டுறாங்க, தங்கமயில் சாப்பிடுறாங்களா? தங்கம்மா பட்டுமா லட்டுமா குட்டிமா புஜ்ஜு குட்டி சாப்பிடு. அப்பதான் 2 வாய் வாங்கிட்டு வாயை கழுவிட்டு ஓடியா அம்மா கிட்ட. வெட்டி அவன் பேசாம சாப்பிட்டுக்கிட்டு இருந்தவ இன்னும் ஆத்தக்கறியை பார்த்துட்டு வாங்க மாட்டான். அடியா ஆத்தக்கிட்ட போகலாம் அப்படின்னு 2 வாய் சாப்பிட்டுட்டு போடி. ஆத்தக்கறியை பார்த்தவனே வந்து நம்மளை கண்டுக்கிற மாட்டேங்கிறாளே. அவ இல்லாத வரைக்கும் அப்பத்தான் நம்ம கொடுக்க பிடிச்சிட்டே தெரியுதவ, இவளை பார்த்தவனே நம்மளை கண்டுக்க மாட்டான். அடியே நீ சாக்லேட்டு கீட்டுலட்டுன்னு எதையும் கொடுத்து போறாதே. ஆமா அவ இதையும் தின்ன பிடிச்சா அப்புறம் சோத்து வாங்க மாட்டேங்கிற, அப்புறம் எண்ணெய் போட்டு நீ கத்திர ஊட்ட மாட்டேங்கிற, புள்ள மெலிஞ்சு வருதுன்னு நான் வாங்குறவளுக்கு நான் கொடுக்க மாட்டேன்னுங்கிறேன். என்ன எப்போ 2 மணி நேரம் ஆகுது தெரியுமா பிடிச்ச ஒரு சோறை ஊட்டுறதுக்கு. இந்த அடி ஆத்தா நீ வாடி, உங்க அம்மா போகட்டும் நீ வா. சரி கவி அப்பதா சோறு விட்டுறாங்கல்ல, நாங்க போட்டு சாப்பிட்டுட்டு வா. ஆமாட்டா அப்புறம் வரலாம் சரியா? தாண்டி காலையில என்னம்மா அறக்க பறக்க என் காலு கையிலலாம் விழுந்துட்டு ஓடுனே, முக்கியமான வியாபாரம் இருக்குன்னு நல்லபடியா முடிஞ்சிருச்சா? வியாபாரம் நல்லபடியா நடந்துச்சா? என்ன எதுன்னு அதை பத்தி ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிற. வித்து சாரா அவன் வித்து தள்ளி போச்சு கிளவி, குடல்ல பாதி சரக்கு காலி பண்ணியாச்சு. அம்புட்டு வியாபாரம் சூப்பர்.
அப்படியாடி? சந்தோஷம் சந்தோஷம். நெசத்துக்குமே நல்லா வித்துருச்சாக்க. நீனும் அப்ப நல்ல நாளும் தெரிஞ்சவளா தான் இருப்பியா? வித்துச்சா? ஆமா, அப்படியே நம்ம வீட்டுக்குள்ள வந்து ஒளிச்சு வச்சிருக்கேன். அப்புறம் ஒளிச்சு வச்சுக்கிட்டு காசு எங்க இருந்து வருமா? வித்துச்சாவா இல்ல சும்மா சொல்றியாவா? கொழுப்பு கிளம்பி உனக்கு. சந்தோஷம் வித்தா சரித்தேன், தொழிலேவே கத்துக்கிட்டீங்கன்னா சரித்தேன். சரி, காலையே கழுவிட்டு ஒரு காபி தண்ணியை போடு, குடிப்போம் போ. ஐயோ மறந்துட்டியா கிளவி, உனக்கு எடுத்துட்டு வந்ததை கொடுக்கலத்தியா? ஐயோ, ஓ மகளுக்கு மகனுக்கு வாங்கிட்டு வந்த சாக்லேட்டு கிளட்டுலாம் நம்மளுக்கு வேணாம். அப்படி பள்ளியிலாம் வலிக்கும். அழுவா இருந்தாலும் வலிக்கிட்டு போக முடியும் திம்பேன். கிளவி, இந்த கலர் பிடிச்சிருக்கா உனக்கு? இந்த கலர் ரோஸ் கலர் குங்கும கலர்லாம் உனக்கு வெள்ளையா இருக்கனால அழகா இருக்கும் கிளவி. பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கா? எனக்கு எதுக்குடி சவப்பு ரோசெல்லாம் இப்ப இருக்கிற சிரமத்துல? எனக்கு எதுக்கு சேலை? நான் எங்க கட்டுறேன் அதெல்லாம்? ஆமா, இழுத்துக்கிட்டு தெரிய முடியுமாக்கு நம்மளுக்கு. எதுக்கு எனக்கு சேலை எல்லாம்? நீ கட்டு, நீ உனக்குதே நல்லா இருக்கும், நீ கட்டிக்க. ஆமா, நல்ல சட்டை அடிச்சு போட்டு நல்லா கட்டு. எனக்கு எதுக்கு? என்ன கிளவி, ஏன் அந்த கலரே தான் கட்டுவியோ? சிவப்பு மஞ்சள் ரோஸ் எல்லாம் கட்டக்கூடாதோ? ஏன் கட்டக்கூடாதுன்னு ஏன் ரூல்ஸ் போட்டு வச்சிருக்காங்க அந்த ஊருக்காரவங்க? அந்த சேலையை தூக்கிட்டு கட்ட முடியுது, இதை தூக்கிட்டு தெரிய முடியாதோ? அதான் கட்டலாம். கிளவி, நானே இன்னைக்கு பல்கா வியாபாரம் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு அந்த காசுல உனக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன். ஆசையா பாசமா எடுத்துட்டு வந்தா தானே வாங்கிக்கிடுவியா? அந்த கலர் கட்ட மாட்டேன், இந்த கலர் எங்க கட்டணும்லாம் சொல்லக்கூடாது. எவங்க சொல்றாங்க இங்க கட்டக்கூடாதுன்னு? அதெல்லாம் கட்டு, அழகா இருக்கும், கட்டணும். அப்படித்தேன் இல்லாமடி. நான் எங்க இப்ப கலர் புடவையெல்லாம் விரும்புறேன். அது வந்து ஐயோ கிளவி, சொன்னா கேப்பியா இல்லையா? அதெல்லாம் கட்டணும் கட்டியே ஆகணும். புடி கிளவி, புடி. நான் சொன்னா கேப்பியா இல்லையா? புடின்னு சொன்ன கிளவி. சித்ரா பௌர்ணமிக்கு வயல்ல விதை போட போகும்ல, பொங்க வைக்க போடும்ல வயலுக்கு, அப்ப விதை போடும் போது பொங்க வைக்கும் போது இந்த சேலை கட்டிட்டு வரணும் நீ. இது என்னோட ஸ்ட்ரிக்ட் ஆர்டர். புடி கிளவி, புடி. சரி மடி, கொடிடி. ஆமா, கொடுக்கறத வேணான்னு சொல்லிக்கிட்டு கட்டுறது கட்டாதது அப்புறம் இருக்கட்டும். கொடுக்கறத வேணான்னு சொல்லாம வாங்கிக்கிறேன். என்ன கிளவி திருப்பி பாக்குற? பிடிக்கலையா? பாடெல்லாம் சின்னது, பெருசுதான் கட்ட மாட்டேங்குது. சின்னதை பார்த்து எடுத்துட்டு வந்தேன். உடச்சு பாருவே, பிரிச்சு பாரு எப்படி இருக்குன்னு. நல்ல தாமரை இருக்கு. கிளவி ரொம்பதான். சரி கிளவி, செத்த நேரம் அப்படி கொஞ்ச நேரம் தலை சாயிறேன். அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் படுத்து கிடந்துட்டு காப்பி போடுறேன். அதற்கு பிள்ளைய பார்த்துக்க கிளவியோ. மண்ணு நிலைக்கு வச்சுக்கிட்டு இருக்கேன். அங்கிட்டு தின்ன பக்கம் வச்சுக்க கூடாது. கல்லையில் மண்ணை எதையும் வாயில் எடுத்து போட்டுற போகுது. சரி, செத்த படுத்துட்டு அப்புறம் காப்பி போட்டு தரேன். வரவா? சரி, போ. இந்த மாமனோட மனசு மல்லியப்பு போல பொன்னானது. இந்த வண்ண மயிலாதனால் என்னையது போல பூச்சூடுது. குத்தால குளுமையும் கூட வருது. சந்தோஷ நினைப்பது கோடி வருது. சொல்ல வார்த்தை ஏதும் இல்ல மாமனோட. ஐயோ, நான் பேசாம ஆயிரத்து வந்து பாட்டு பாடிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கேன். மாமா வேற சாப்பாடுக்கு வந்துருவாங்களே, மதிய சாப்பாட்டுக்கு நேரம் ஆகி போச்சு. அங்கிட்டு உலை கொதிச்சு வச்சு அரிசியை போடணும், சாம்பாருக்கு பருப்பு வேகுது, காய நறுக்கி போடணும். அத்தி மறந்துட்டு பாட்டு பாடிக்கிட்டு இருக்கேன். நான் ஒருத்தி அத்தி உட்கார முடியல, உட்காந்தா எந்திரிக்க முடியல, நிமிர முடியல. இப்பவே என்ன வயசு ஆகி போச்சுன்னு தெரியல. ஆமா, விவசாய வேலையா இருந்தாலும் அப்படி இப்படி காட்டுக்கு ஓடுவோம், வயக்காட்டுக்கு ஓடுவோம், அங்கங்கே வேலை பார்ப்போம். இந்த விவசாய வேலையை முடிஞ்சது போதும், ஒரு சுத்து பெருத்துதான் போயிட்டேன் வீட்டுல கிடந்து. ஆமா, நேத்து நல்ல சேலை வைக்க போயிட்டு வரவும் நல்லா இருந்துச்சு. உடம்புக்கு நடந்து போயிட்டு இப்படி வரவும் வேலை பார்த்தா தானே செல்லம்மா உடம்புக்கு நல்லா இருக்கும். சோத்து ஆக்குறது பாத்திரம் வளர்க்கறதுலாம் ஒரு வேலையா? ஆமா, அப்படியே நடக்கவாது செய்யணும் முத்தானமே. இப்படியே குடியவும் முடியாம நிம்மரவும் முடியாம 2 புள்ள பெத்ததும் போது தொப்பையும் விழுந்து ஒண்ணும் இல்லாம போச்சு. எப்படி இருப்பேன்? குசுப்பு கணக்கா அழகா இருப்பேன் அளவோட. இப்ப என்னத்த சொல்ல? மீனுக்கு நீதான் ஏன் முட்டைக்காலைக்கு சினுக்கு படியே நெஞ்ச ஊருக்கி தம்பி என்ன சென்டெல்லாம் அடிக்கிறது? இங்க வெளியில போகுதா? பேண்ட் ஷர்ட் எல்லாம் மாட்டிக்கிட்டு. தம்பி விசய், தம்பி எங்க கிளம்பிட்டீங்க? சாப்பிடாம? இந்த சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, சாப்பிட்டுட்டு போங்க. எங்க இருந்தாலும் சாப்பாடு நேரத்துக்கு என்னத்த கிளம்புறீங்க? மைனி சாப்பாடு வேணாம் மைனி, வெளியில முக்கியமான வேலை இருக்குது. நான் போயிட்டு வந்து சாயந்தரம் வந்து சாப்பிட்டுக்கிறேன். ஐயே, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்றேன், என்னமோ முக்கியமான வேலைங்கிறீங்களே. யாரை பார்க்கறதா இருந்தாலும் நேரத்துக்கு சாப்பிட்டுட்டு போய் பார்க்க முடியாதானே? சாப்பிடாம போனா வயசு போய் என்ன ஆவறது? வயசு பிள்ளைல சாப்பிடாம இருந்தா சாப்பிட்டுட்டு போங்கன்னா 5 நிமிஷத்துல பண்ணி போடுவேன். சாப்பிட்டுட்டு யாரை பார்க்கறதுனால எங்க இருந்தாலும் சாப்பிட்டுட்டு போகணும். ஆமா மைனி, முக்கியமான வேலை மைனி, முக்கியமான ஒருத்தரை பார்க்க வர சொல்லியிருக்கேன். சாப்பாடு செஞ்சுட்டா போடுங்க. ஐயே, பருப்பு எந்திரிச்சு சொல்லி சாம்பார் தான் காயப்பட்டு வெந்தவன தாளிச்சு கொண்டா முடிஞ்சு வச்சு 10 நிமிஷம் தான் ஆகும். ஆமா, மலை அடுப்பு எரியுதுல, செத்த இடத்துல வேலை ஆகி போய்
செத்த உட்காருங்களேன் எப்படி? மைனி நீங்க அவசரப்படாம பொறுமையா செய்யுங்க மைனி. எனக்காக நீங்க அவசரமா எதுவும் செய்ய வேணாம். லேட் ஆகுது மைனி. நான் வரேன் மைனி. அப்ப இந்த காலையில அடிச்ச சோறு புட்டு கூட இருக்குது, அதோட தொக்க போட்டு சாப்பிடுப்பா. சாப்பிட்டு அப்புறம் மட்டும் பொரிச்சு தரேன். செத்த உட்கார். சரி மைனி போடுங்க மைனி. ஐயோ நேரம் ஆயிட்டு இருக்கே. மைனி வேற பட மாட்டாங்க போலயே. அவ வேற வந்துருவாளே. இந்தாப்பா விசை, இந்தாப்பா சாப்பிடுப்பா. சாப்பிடு சாப்பிடு. ஆமாப்பா எந்திரிச்சு கொடுக்க முடியல, காலிச்சுவா பிடிச்சு எந்திரிக்க முடியல. பிடிப்பா பிடிச்சு சாப்பிடு. மைனி பார்த்து மைனி பார்த்து எந்திரிங்க. அதனால என்ன மைனி, நான் வாங்குறதுக்கு எனக்கு என்ன, கூப்பிட்டு கொடுக்கறதுக்கு கொடுங்க மைனி. நீங்க சாப்பிடுங்கப்பா சாப்பிடு. நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? நல்லா பசச்சுக்கிறங்க. என்னமா குறைச்சு குறைச்சு வயசு பையன் குறைச்சு குறைச்சா திங்கிறது. நல்லா நல்ல வதக்கன்னு அள்ளி திங்கிறது இல்லையா? உங்க அண்ணன் மாதிரியே இருக்கிறியே. ஆமா அவராவது நல்லா சாப்பிட்டாரு. இப்பதான் என்னமோ வயசாகுதுன்னு சாப்பாட்டை குறைக்கிறாரு. உங்களுக்கு என்ன? நல்லா சாப்பிடுப்பா. என்ன மைனி இது சூப்பரா இருக்கு. இது என்ன பழைய குழம்பா? இது என்னது ஒரு விதமா இருக்குதே. அதுதாப்பா பூண்டு தொக்க தக்காளி தொக்க வத்த கிளம்புன்னு சொல்லிட்டு மாறிக்கிட்டு ஹாஸ்டல்ல ஒழுங்காவே சாப்பிடுறது இல்லையா? ஆமா அதனாலே அவளுக்கு செஞ்சு கொடுக்கறதுக்கு செஞ்சு கொடுத்து விடுவேன். உங்க அண்ணன் போனாங்கல்ல பாக்க, அப்ப கொடுத்துட்டு மீதி உள்ளதுப்பா. நல்லா இருக்கா? ஆமா கெட்டுக்கிட்டு போகாது. உங்க மகளுக்காண்டியே செஞ்சு கொடுக்கறது. ஆமா அப்பா என்ன மைனி எனக்கு இது தந்ததே இல்லை. நீங்க புதுசு புதுசா அப்பா வைக்கிற குழம்பு, மீன் குழம்பு, கறி குழம்பு தருவீங்க. இது செம்மையா இருக்கு மைனி. அதுவும் கெட்டு போகாதா? கெட்டு போகாம எப்படி? இது குழம்பு மாதிரி இல்ல, செம்ம சூப்பரா இருக்கு மைனி. ஆமாப்பா அது போன வாரம் பண்ணினதுதே. யாங்க தம்பி கிண்டல் கிண்டல் எதுவும் பண்றீங்களா? என்ன ஏன் நான் பேசாம பதில சொல்லிக்கிட்டு இருக்கேனே. கிண்டல் கிண்டல் எதுவும் மைனி பண்றீங்களா? கெட்டுலாம் போகாது, நல்லாதான் இருக்கு. இருந்தாலும் நீங்க சூப்பரா இருக்குன்னு சொல்லும் போது எனக்கே இதுவா இருக்குது, சந்தேகமா இருக்குதுல்ல. ஆமா நல்ல நல்ல நெய்ல பண்றோம்ல, ஊர்பட்டு நல்ல நெய் ஊத்தி நல்லா புளிய கரைச்சி ஊத்தி பண்றதுனால கெட்டு போகாதுப்பா. ஐயோ மைனி, நான் ஏன் மைனி உங்களை கிண்டல் பண்ணுவேனா? சும்மாவே நீங்க தயிர் சாதம் ரச சாதம் கொடுத்தாவே அவ்வளவு சூப்பரா இருக்கும், அருமையா இருக்கும். நீங்க நார்மலா வைக்கிற வத்த குழம்பை விட அது சூப்பரா இருக்கு மைனி, நிஜமாவே. ஐயா யாரையும் பார்க்கணும்னு சொன்னீங்க, நேரம் ஆயிட்டே இருக்குது, பேசிக்கிட்டே இருக்கீங்க. சாப்பிடுங்க சாப்பிடுங்க, சாப்பிட்டுட்டு போங்க. இந்தாங்க தண்ணி இந்தாங்க. அப்புறம் தம்பி விசய், உங்க அம்மா ஏதோ வெளிநாட்டுக்கு போவீங்க கிளம்ப சொன்னாங்களாம்லே, போயிட்டு 2 வருஷம் இருந்துட்டு வர சொல்லி. அதுக்கு இப்போ நீங்க என்ன யோசனை பண்ணியிருக்கீங்க? உங்க அம்மாட்ட என்ன சொன்னீங்க? இப்போ கிளம்பலாம்னு எதுவும் முடியல இருக்கீங்களா? மைனி மைனி அதெல்லாம் முடியாது மைனி. அது வேற ஒரு காரணமும் இல்ல. உங்க சாப்பாடெல்லாம் நம்ம நான் மிஸ் பண்றதாவே இல்ல. உங்க சாப்பாடு இல்லாம எனக்கு நம்ம உசுர் வாழவே முடியாது மைனி. அதெல்லாம் போக முடியாது மைனி. யாப்பா நீங்க வேற கிண்டல் பண்ணிக்கிட்டு. இல்ல மைனி, நீ போற மாதிரிலாம் ஐடியா இல்ல.